அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மணிரத்னம் இயக்கத்தில் நாயகனுக்கு பிறகு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கமல் நடித்திருக்கும் தக் லைஃப் ரிவ்யூ பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இந்த படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா கமல் அவரோட வாழ்க்கையை பற்றி சொல்கிற ஒரு காட்சியாக தான் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறவர் காயல்பட்டணத்திலிருந்து எப்படி பாம்பேக்கு போய் டெல்லிக்கு போய் அங்கிருந்து எல்லா கேங்ஸ்டரையும் அடித்து துவைச்சி அவங்கள மீறி ஒரு கேங்ஸ்டராக வளர்ந்து நிற்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. 2.25 மணி நேரம் ஓடுற இந்த படத்தில் அந்த ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறவர் யாரு, அவருக்கு உண்டான பேக்ட்ராப் என்ன, அவருக்கு எத்தனை மனைவிகள், அவருக்கு சிம்புவுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே படம் முடிகிற வரையில் ஆயிடுது. ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோகம் பண்ணுற மாதிரியே இருக்கிறாங்க. இவர் ஒரு பெரிய டானா இருக்காரு. அவருக்கு அவரோட அண்ணனான நாசர் அவரோட பதவிக்கு போட்டி போடுறாரு. ஆனால் அவருக்கே தெரியாமல் அந்த பதவியை சிம்புவுக்கு தூக்கி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு இவர் கமல். ஸோ இந்த மாதிரி அவர் கூட இருக்கிற ஜார்ஜ் ஒரு பக்கம் அந்த பதவிக்கு போட்டி போடுறாரு. இப்படி அவர் கேங்லேயே ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு இருக்கிற போட்டி பொறாமையை பற்றி தான் இந்த மொத்த படமும் சொல்லுது. இந்த படத்தை பார்க்குறப்போ ஏற்கனவே மணிரத்ன டைரக்ஷனில் பிரகாஷ்ராஜ், சிம்பு, அருண் விஜய் எல்லாரும் நடித்த செக்கச்சவந்த வானம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. ஏன்னா அந்த படத்தோட கதையை அப்படியே மறுபடியும் எடுத்து வச்ச மாதிரி தான் இந்த காட்சிகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அதில் விஜய் சேதுபதி எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரோ, இதில் அசோக் செல்வன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வராரு. அதே மாதிரி 1980s கேப்டன் விஜயகாந்த் நடித்த மாநகர காவல்னு ஒரு படம் வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்க்கலைன்னா பாருங்கள். அந்த படத்தோட ஒரு பாதி கதையை எடுத்துக்கிட்டாங்க இந்த படம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு படத்துலேருந்து காட்சிகளை உருவித்தான் மணிரத்னமே ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்போ நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான திரைக்கதையாக இது வந்திருக்கு. இதில் இன்னொன்று ஒரு சில காட்சிகளில் அந்த பகவதி பெருமாள் கிட்ட எல்லாம் அவங்க பேசுகிறப்போ பாஷா படத்தோட நிறைய சீக்வன்ஸு நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நாயகன் படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அந்த மூவியை தாண்டி இந்த படம் வரணும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு கொடுத்த ப்ரொமோஷனே இதுக்கு முன்னாடி அவங்க மணிரத்னம் லைஃப்லேயே எந்த படத்துக்கும் கொடுக்காத அளவுக்கு பெரிய லெவலில் ப்ரமோஷன் பண்ணாங்க, ஆடியோ லான்ச் அது இதுன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ண ஒரு படம் இவ்வளவு மோசமான ஒரு திரைக்கதையில் அவங்க கொண்டுட்டு போயிருக்கிறாங்கிறது நம்மளுக்கு மிகவும் வேதனையை தான் கொடுக்குது. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அவரோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு மிக பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர் மணிரத்னத்துக்கு. ஒன்று பாலகுமாரன், இன்னொன்று ரைட்டர் சுஜாதா. அவங்க 2 பேருமே இப்போ இல்லாமல் போனது இவருக்காகட்டும் இல்லை சங்கருக்காகட்டும் மிகப்பெரிய பலவீனமாக தான் போயிட்டுருக்கு. அவங்களோட ஸ்க்ரீன் பிளேயில் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு எதுவுமே இப்போ வர்ற படங்களில் இல்லை. அதற்கு மாற்றாக அவங்க ஜெயமோகனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஃபைன். ஒரு எழுத்தாளராக அவர் நல்லா எழுதிட்டு இருக்காரு, எல்லாமே பரவாயில்ல. ஆனால் ஒரு திரைமொழியை கொண்டுட்டு வர்றதுக்கு அப்படின்னு ஒரு வரைமுறைகள் எல்லாம் இருக்குது. அது அவருக்கு இன்னும் பிடிபடலைன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க இன்னும் ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியரை தேர்ந்தெடுத்து இந்த படங்களை எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா மணிரத்னம் என்னை கேட்டால் ஓய்வு பெற்றுக்கொள்வது மிகவும் சால சிறந்தது. கமல் கூட தன்னுடைய முதல் படத்தை துவங்கின சுரேஷ் கிருஷ்ணா எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் டைரக்டர் ஆனார். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கமல், சரத்குமார், ரஜினின்னு எல்லாத்துக்கூடவும் கூட்டணி வச்சு அவரோட ஃபேமையே அடித்து நொறுக்கி இன்னைக்கு அவரை அவுடேட் ஆக்கி வச்சுருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி இவரும் அகைக்காமல் சுதாரிச்சுக்கிட்டார்னா அவரோட திரை வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்மில் உண்மையிலேயே இளையராஜாவுக்கு ஒரு படி மேலேயே போயிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக பிஜிஎம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரவிகே சந்திரனோட ஒளிப்பதிவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் கடைசி காட்சிகளில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கே சிரிப்பு வருது, அதை தவிர்க்க முடியல. இப்படி ஆக மொத்தத்தில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தும் கூட திரைக்கதை இவங்க ஒருபடியாக எடுக்காதனால மிகப்பெரிய தோல்வி படமாக தான் இந்த அமைய போகுதுங்கிறதுல எல்லாரும் ஐயமில்லை. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.